அப்படின்ற இயக்கம் இன்னைக்கு ஒரு சிறு துளியா இருக்கு. இது ஒரு பேரலையாக பரவ வேண்டும் என்பதற்காக நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விதத்துல என்னுடைய நகரம் முதலிடத்தை வகிக்கிறதுன்னு சொல்றதுல நமக்கெல்லாம் பெருமை இருக்கலாம். ஆனா பெண்களுக்கு மிக அதிகமாக பரவலாகி வருகின்ற பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் இந்தியாவிலேயே சென்னையில் தான் அதிகம் இருக்கிறதுன்ற தகவல் நமக்கு ஒன்றும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தகவல் அல்ல. இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பரவி வருகிறது. அதற்காக பெண்கள் இதை பற்றிய முழு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னென்ன காரணங்கள் அப்படின்றதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்றாங்க. ஒன்று, எப்பவுமே நம்முடைய வேரிலிருந்து நாம் விலகி முழுமையாக இன்னொரு வித கலாச்சாரத்தையும் இன்னொரு டைப்பான உணவு பழக்கங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம கொண்டு வருகிற போதே சில சமயம் நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. எப்பவுமே இந்த மண்ணுக்கு தேவையான மரங்களைத்தான் இந்த மண்ணிலே நம்ம நடணும் இல்லையா? அப்போதான் அது சரியா வளரும், என்வாயன்மெண்ட்டை அது தூய்மைப்படுத்தும். அது போலதான் நம்முடைய மண்ணுக்கான பாரம்பரியமான உணவு பழக்கங்கள் எதையோ அதுக்கு திரும்பி போவது மிகப்பெரிய அளவில் பிரஸ்ட் கேன்சர் உள்ளிட்ட பல பெரிய நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் அப்படின்றத பல பேர் மருத்துவ ரீதியான சான்றுகளோடு நிறுவி இருக்கிறார்கள். இந்த கலர்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வீட்லயே வச்சு பல நாட்கள் ப்ரிசர்வ் பண்ணி அந்த உணவை திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துவது, கலர்ட் ஃபுட்டை யூஸ் பண்ணுவது, இந்த ரெடி டு ஈட்ன்ற மாதிரியான உணவுகளை மிக அதிக அளவிலே பயன்படுத்துவது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகளை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான பழக்கங்களை தவிர்த்து நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்கத்துக்கு திரும்புகிற போதே இந்த மாதிரியான வியாதிகளை தவிர்க்க முடியும். இதை விட மிக மிக முக்கியமானது, கேன்சர் நோய் வருவதை முழுவதுமா தவிர்க்க முடியுமா? வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா அதை ஏர்லி டயக்னோசிஸ் மிக சீக்கிரமே கண்டுபிடிக்கிற போது அதனுடைய வீரியம், அதனுடைய தாக்கம் நிறைய குறைஞ்சு போயிடும். எங்க வீட்லயே இதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. என்னுடைய அம்மா, அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவங்களுடைய முதிய வயதில் தான் அவங்களுக்கு அது வந்தது. ஆனால் அதில் இருந்த ஒரே ஒரு நிம்மதி என்னன்னாக்கா ரொம்ப சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கீமோதெரப்பியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சீக்கிரமே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்களுடைய வாழ்க்கை திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டதுன்னா அதுக்கு காரணம் ஏர்லி டயக்னோசிஸ் தான். இந்த ஏர்லி டயக்னோசிஸுக்கு எது உதவி புரிந்ததுன்னா தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வரோம்ல அந்த விஷயம்தான், செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஏதாவது ஒரு மாற்றம் நம்முடைய உடல்ல தென்படுகிறதா, ஏதாவது கைக்கு அகப்படுகிற சிறு கட்டிகள் இது இருக்கான்றத செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணிக்கணும்ன்றத பத்தி தொடர்ந்து நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. நிறைய பத்திரிகைகள்ல இருக்கு. இந்த சென்னை டர்ன்ஸ் பிங்க் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல கூட நீங்க அதை போய் பார்க்கலாம். இதை கொஞ்சம் கூட தவறாம ஒவ்வொரு மாதமும் 30 வயசுல இருக்கிற எல்லா பெண்ணும் இதை செய்து கொள்ள வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம். இதை நம்ம மறந்துடவே கூடாது. திரும்ப திரும்ப அந்த பரிசோதனையை செய்து கொள்ளுகிற போது நம்முடைய உடலை நாமே ஆராய்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தானங்க. நம்ம ஒவ்வொருவரை நம்பியும் குடும்பங்கள் இருக்கிறது, குழந்தைகள் இருக்காங்க, நமக்கென்ற எதிர்காலம் இருக்கிறது, அப்பா அம்மாக்கள் அவர்களுடைய கனவுகள் இருக்கிறது. அஜாக்கிரதையினாலையும் சரி பார்த்துக்கலாம் என்ன எனக்கா வரப்போறதுன்ற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கைகளினாலும் இதை நம்ம தவிர்த்தோம் என்று சொன்னால் பிரச்சனை என்னன்னாக்க இதனுடைய லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல இந்த வியாதி இருக்கிற போது அந்த ட்ரீட்மெண்ட் என்பதே பயங்கரமானது, ரொம்ப கஷ்டம். அதை வாங்கிக் கொள்வது, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் கம்மி தான். பட் ஏர்லி டயக்னோசிஸ் இருக்கிற போது ரொம்ப ரேடியேஷன் மாதிரி இல்லை மருந்துகள்ல இருந்தே இந்த இம்பேக்ட்லேருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்ற ரிப்போர்ட்டை கையில வாங்கிட்டு அப்போலோ மருத்துவமனை முன்னாடி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் வாசல் இருந்து நானும் என்னுடைய அக்காக்கள் 2 பேரும் 3 பேரும் அங்க அழுதோம். எங்க அம்மாவுக்கா, அவங்களுக்கு போய் இது வருமா, எவ்வளவு நல்லவங்க, ஒரு எறும்புக்கு கூட எதுவுமே நினைக்காதவங்களாச்சே, why should it come to her அப்படின்னு நாங்கள் 3 பேரும் கண்ணீர் வடித்த நாள் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் எங்களை கூப்பிட்டு பேசின டாக்டர் சொன்னாங்க, இதை ரொம்ப சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அம்மாவை இதுலேருந்து மீட் எடுத்துடலாம். அது மாத்திரம் இல்லை, இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதுன்ற போது நீங்கள் 3 பேரும் கூட தொடர் பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு அந்த மருத்துவர் எங்களுக்கு அறிவுரை சொன்னார். அதே மாதிரி எங்கள் அம்மாவுடைய தைரியம், மன உறுதி,
இந்த விஷயத்த சொன்ன உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ எனக்கா இப்படி அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு நிமிஷம் முகம் லேசாக கொஞ்சம் நெற்றியில் ஒரு சுருக்கம் வந்தது. ஐயோ அப்படியா, சரி பார்க்கலாம், அடுத்தது என்னன்றதை செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய விவேகம் அவங்களுக்கு இருந்தது. இதை ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டதுனால ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு சர்ஜரியோட அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இதை தொடர்ந்து நாங்கள் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்து கொள்ள வேண்டும் என்பதை எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாருடைய வீட்லேயும் அம்மாக்கள் இருப்பாங்க, சகோதரிகள் இருக்காங்க, மனைவிகள் இருக்காங்க. இதை திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டியது இன்றைய தேதியில் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த நோயிலிருந்து மீண்டு வந்தவர்களை சந்திச்சு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையை மறு கண்டுபிடிப்பு செய்கிறார்கள். இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு பவித்திரமானது, இது கிடைப்பதற்கே அரிய ஒரு பரிசு இல்லையா? ஒவ்வொரு நாளும் கடவுளினுடைய கொடை நமக்கு. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நாம் வாழ்ந்து அடுத்து இருப்பவர்களுக்கு ஏதாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேண வேண்டியது ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான விஷயம். எல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் என்ன, எனக்கு போய் என்ன என்ற சிந்தனைகளுக்கே இடம் இல்லாமல் யுவர் ஹெல்த் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் குடும்பம் தான் என்னுடைய முதல் கடமை என்பதல்ல. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய உடல் நலன்தான் முதல் கடமை. அதை பேணுவதற்கான முதல் வழிதான் செனிட்டர்ஸ் பிங்க் என்ற இந்த இயக்கம் நமக்கு சொல்லுகிற நம் உடலை நாமே அறிவோம். நம் உடலில் வருகிற பிரச்சனைகளை மிகச் சீக்கிரமே கண்டு தேர்ந்தால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்களும் செய்யுங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்க. ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய தோழிக்கு, மனைவிக்கு, சகோதரிக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். இந்த விழிப்புணர்வு மிக பரவலாக இருந்தால்தான் கேன்சர் என்கின்ற அந்த கொடுமையிலிருந்து நம் சமூகத்தை நம்மால் மீட்டெடுக்க முடியும். இது வந்து ஒரு அப்பீல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிக்வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை உடனே செய்ய வேண்டியது அவசியம்.